Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்தி. ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற தாவேகா பொருளாளரை தடுத்து நிறுத்திய போலீசார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. விஜய் கலந்து கொண்டு இதில் பேச இருக்கின்றார். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கார். அதன் காரணமாக காவல்துறைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வெங்கட்ராமன் யார் என்று அடையாளம் தெரியாமல் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகின்றது. இது முதல் முறை நடைபெறக்கூடிய சம்பவம் கிடையாது. ஏற்கனவே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பரந்தூர் சென்றார் விஜய். அப்போதும் கூட முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் விஜயுடன் உள்ளே செல்ல அனுமதிப்போம் என்று போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். ஒரு சிலரை மட்டும் விஜயுடன் செல்ல அனுமதித்தார்கள். அப்போது இதே பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களும் செல்ல முற்பட்ட போது அவர், நீங்கள் யார் என்று தெரியவில்லை, நீங்கள் செல்லக்கூடாது, நில்லுங்கள் என்று சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டார். அதன் பிறகு முக்கிய நிர்வாகிகள் வந்து பேசி இவர் எங்கள் கட்சியினுடைய பொருளாளர் என்று சொல்லி அழைத்து சென்றார்கள். இதே போல கடந்த அக்டோபர் மாதம் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியிலே கரூர் துயர சம்பவத்திற்கு அந்த அனுசரிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. அந்த நிகழ்விலே துயர சம்பவத்திலே கலந்து கொள்வதற்காக துக்கம் விசாரிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக வந்த பொருளாளர் வெங்கட்ராமன் அந்த ரெசார்ட்டுக்கு வெளியிலேயே பவுன்சர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார். நான் இந்த கட்சியினுடைய பொருளாளர், உள்ளே செல்ல வேண்டும், முக்கிய நிர்வாகி என்று சொல்லியும் கூட அவரது கார் அந்த மாமல்லபுரம் ரெசார்ட்டுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அவர் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன வெங்கட்ராமன் தன்னுடைய காரில் இருந்து ஹாரனை வேகமாக தொடர்ந்து ஒலித்தபடியே ஆத்திரத்தோடு நின்று கொண்டிருந்தார். பிறகு உள்ளே இருந்து தொலைபேசி அழைப்பு வந்து அதன் பிறகு இவர் நிர்வாகி, இவர் பொருளாளர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் பவுன்சர்கள் இவரை உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த கட்சியினுடைய முக்கிய முகங்களாக இருந்தவர்கள் 3 பேர். ஒருவர் புஷி ஆனந்த், மற்றொருவர் இந்த பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள், மற்றொருவர் அந்த அரசியல் வழிகாட்டியாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியில் பல முக்கிய பிரபலங்கள் சேர்ந்து விட்ட நிலையிலே வெங்கட்ராமன் அவர்களுக்கு முக்கியத்துவம் குறைந்து வருகிறது என்பதைத்தான் நாளுக்கு நாள் நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய தினம் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய சூழலில் அவரை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியிருப்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.